சப்பாத்திஸ் எப்படி நல்லா சாஃப்டாகவும் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் கூட அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படி மாவு பதமாக பிசையிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கால் கிலோ மாவு, அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ மாவுக்கு நான் இது சொல்கிறேன் அளவு. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க, ஆயில் கான்ஷியஸ் மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றாமல் அப்படியே கூட பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா சூடான வாட்டி அதில் ஊற்றணும். இந்த ஆயில் வந்து ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் சூடானா போகிறோம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆயில் வந்து அப்படியே இந்த மாவில் ஊற்றிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பிசைங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் கையில் கூட நீங்கள் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைங்க. அப்போ கொஞ்சம் நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். உடனே செய்கிறது காட்டிலும் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். பால்ஸாக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கூட நான் வந்து எண்ணெயும் டஸ்டிங்காக, இது தொடுறதுக்காக டஸ்டிங்காக நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா 2 பக்கமும் ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த ஷேப் முக்கியம் இல்லை, ஏன்னா அப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் மடிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் எப்படியோ ஒரு 4-5 முறை தேய்ச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா லேயராக வரும். ஒரு பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த அப்படியே 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுக்கு ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். இன்னொரு உருண்டை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் செஞ்சுக்கலாம். எல்லாம் எத்தனை சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக செஞ்சதாக நல்லா மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி செய்யாமல் கொஞ்சம் நல்லா, ரொம்ப கனமாகவும் செஞ்சிடாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் செஞ்சிடாதீங்க. ஓரளவு இந்த ஷேப் வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. நல்லா கேஸ் ஆன் பண்ணி சப்பாத்தி சுடுறதுக்காக கல் போட்டிருக்கேன். தவா கொஞ்சம் நல்லா காயணும். காயறதுக்கு முன்னாடி போடாதீங்க, நல்லா காஞ்ச வாட்டி போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேறு மாதிரி இது நான்ஸ்டிக் கல்லுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். மற்ற கல்லுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கல் சூடான வாட்டி போடணும். சூடாயிடுச்சான்னு இப்படி நல்லா தண்ணி தெளித்து பாருங்கள். நல்லா சவுண்டு வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா கல் சூடான வாட்டி சப்பாத்தி ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பி வருது பாருங்கள். இப்போது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது மாதிரி ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது பார்த்திங்களா எப்படி நல்லா உப்பி வருது. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி உப்பி வரும். மத்தியானம் வரைக்குமே கூட இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நைட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காத்தால எடுத்துகிட்டு போனால் கூட இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் நல்லா கல் சூடான வாட்டி நான் சொன்ன இதே ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா 2 பக்கமும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பு ரொம்ப கல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஒரு பக்கம் சூடான வாட்டி திருப்பி போட்டுக்கணும். லைட்டாக பபிள்ஸ் வந்துடுச்சுன்னா உடனே திருப்பி போட்டுக்கணும். இது லைட்டாக இந்த பபிள்ஸ் அவ்வளோதான். இந்த பக்கம் போட்டோன்னே இன்னி கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே திருப்பி போடணும். கொஞ்சம் நல்லா உப்பிரிச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். நல்லா எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாப்பிடும்போது. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா சுட்டுருங்க. ஏன்னா நம்ம நல்லா லேயராக போட்டிருக்கோம். ஸோ நல்லா வேகணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உள்ளேயும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போ அப்படியே எடுத்து நம்ம தட்டில் அப்படியே வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே லேயராக வரும். லேயராக உங்களுக்கு வரும். இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.